தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். கிறிஸ்தேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, என்னோடு நடப்பாயா என்று சொல்லி இந்த தவக்காலங்களில் நாம் இறை வார்த்தையை தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைய 8வது நாளில் நாம் தியானிக்க தேர்ந்தெடுத்திருக்கிற தலைப்பு, என்னோடு நடப்பாயா தீமையை விட்டு விலகி. இன்றைய முதல் வாசகத்தில் யோனா புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட இறைவார்த்தையில் இறைவாக்கினர் யோனாவுக்கு ஆண்டருடைய வாக்கு அருளப்படுகிறது. நீ புறப்பட்டு நினிவே மாநகருக்கு போய் நான் உன்னிடம் சொல்லும் செய்தி அங்குள்ளோருக்கு அறிவு என்று சொல்லி இன்னும் 40 நாளில் நினிவே நகரம் அழிக்கப்பட போவதை குறித்து அறிவிக்க சொல்கிறார். இந்த செய்தி நினிவே அரசருக்கு எட்டும் பொழுது தன் அரியணையை விட்டு இறங்கி அரச உடையை களைந்துவிட்டு சாக்கு உடை உடுத்தி கொண்டு சாம்பல் மீது உட்காருகிறார். ஒரு ஆணையை பிறப்பிக்கிறார். அரசரும் அரச அவையினரும் மக்கள் அனைவரும் எந்த மனிதரும் உணவை சமைத்து கூட பார்க்கக்கூடாது, சுவைத்து கூட பார்க்கக்கூடாது. ஆடு மாடு முதலை விலங்குகளும் தீனி தின்னவோ தண்ணீர் குடிக்கவோ கூடாது. மனிதரும் விலங்குகளும் சாக்கு உடை உடுத்தி கொள்ள வேண்டும். கடவுளை நோக்கி மன்றாட வேண்டும். நம் தீய வழிகளையும் நாம் செய்து வரும் கொடுஞ்செயல்களையும் விட்டொழிக்க வேண்டும். அவ்வாறு செய்தால் கடவுள் ஒருவேளை தம் மனதை மாற்றிக்கொள்வார். அவரது கடுஞ்சினமும் தழியும், நமக்கு அழிவு வராது என்று சொல்லி நினிவே மாநகரத்து அரசன் நினிவே நகர மக்களுக்கு கட்டளையிடுகிறார். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, சாக்கு உடை உடுத்தினால் மட்டும் போதாது, கடவுளை நோக்கி மன்றாடினால் மட்டும் போதாது, நோன்பிருந்து ஜெபித்தால் மட்டும் போதாது. ஆண்டவரிடமிருந்து தண்டனை தீர்ப்பிலிருந்து நம்மை காத்துக்கொள்ள தீய வழிகளை விட்டு விலக வேண்டும், கொடும் செயல்களை விட்டொழிக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைய நாளில் நம் ஆண்டவராகிய கடவுள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். நம் இருதயத்தை எதனால் நிறைக்கிறோமோ அதுவே நமது வாழ்வாக மாறிவிடுகிறது. இதைத்தான் பவுலடியார் இப்படி சொல்லுகிறார், எதற்கு அடிமைகளாக உங்களை ஒப்புவித்து கீழ்ப்படுகிறீர்களோ அதற்கே நீங்கள் அடிமைகள் என்பது உங்களுக்கு தெரியுமன்றோ? அப்படி இருக்க நீங்கள் பாவத்திற்கு உங்களையே அடிமையாக்கினால் சாவீர்கள். நீங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படிந்தால் அவருக்கு ஏற்புடையவராவீர்கள் என்று சொல்லி ரோமையர் 6:16 நாம் வாசிக்கின்றோம். மனிதன் பாவத்தில் விழுந்தது முதல் தீமை மனுக்குலத்தை சூழ்ந்துவிட்டது. இது உண்மைதான். ஆனால் அந்த பாவத்தின் கோர பிடியிலிருந்து நம்மை மீட்கும் பொருட்டு ஆண்டவராகி கடவுளே மனிதனாகி பூவுலகத்திற்கு வந்திருக்கிறார். பாவத்தின் சங்கிலியை உடைத்தெறிந்து நமக்கெல்லாம் மானிடருக்கெல்லாம் விடுதலை கொடுத்து விட்டார். இதன் பின்பும் நாம் தீங்குக்கு விலை போவது ஏன்? எனக்கு பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்தவர்கள் என்பதால் பொல்லாங்கானவைகள் தீதானவைகள் நம்மை நெருங்காது என்று எதிர்பார்க்க முடியாது. ஏனெனில் நாம் வாழும் உலகம் அப்படிப்பட்டது. ஆனால் அவை நம்மை நெருங்கினாலும் அதற்கு இடமளிக்காமல் அவற்றை மேற்கொண்டு ஜெயமெடுக்க ஆண்டவராகிய கடவுள் நமக்கு அதிகாரத்தையும் வல்லமையையும் ஆற்றலையும் அபிஷேகத்தையும் கொடுத்திருக்கிறார். ரோமியர் புத்தகம் 12:9 நாம் வாசிக்கிறது போல, தீமை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். 1 தெசலோனியர் 5:22 பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலங்குகள் என்று. இந்த உலகத்திற்குரிய பொல்லாங்கை, இந்த உலகத்திற்குரிய தீமையான காரியங்களை விட்டு விலகும்படி, சமாதானத்தை தேடி அதை பின்தொடரும்படி ஆண்டவராகிய கடவுள் இன்று நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இன்றைய தவ காலங்களில் நாம் அநேக தவ முயற்சிகளை மேற்கொள்கிறோம், நோன்பிருக்கிறோம், தவம் இருக்கிறோம், நீண்ட நேரம் செபிக்கிறோம். எல்லாம் சரிதான். ஆனால் எல்லாவற்றையும் செய்துவிட்டு நம் தீய வழிகளை நாம் விட்டு கொடுக்காமல் இருந்தோமானால், வன் சொல் பேச்சும் நாவோடும், மேட்டிமையான கண்களோடும், பொறாமை நிறைந்த கண்களோடும், அடுத்தவருடைய இருதயத்தை காயப்படுத்தும் தவறான வார்த்தைகளாலும், இழிவான நிந்தைக்குரிய அவமானத்திற்குட்படுத்துகிற சொல்களாலும், அடுத்தவருடைய வளர்ச்சியை தடை செய்யக்கூடிய அளவிற்கு, அடுத்தவருடைய பெயரை கெடுக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய வார்த்தைகள் கடினமானவையாக இருந்தாலும், காயப்படுத்துபவையாக இருந்தாலும், சுயநலங்களோடு நான் வாழ்ந்தால் போதும், என் குடும்பம் வாழ்ந்தால் போதும் என்று சொல்லி குறுகிய வட்டத்திலே வாழ்ந்து கொண்டு சகோதர சகோதரிகளுடைய தேவையை கருத்தில் கொள்ளாமல், தேவைகளை கண்டும் காணாதவர்கள் போல, அவருடைய தேவைகளை கேட்டும் கேளாதவர்களைப் போல நாம் இருந்தோம் என்றால், நாம் எடுக்கிற நோன்புகளும் நாம் ஏறெடுக்கிற ஜெபங்களும் வீணானவையாக போய்விடும். நம் உறவுகளை சரிப்படுத்தவில்லை என்றால், தீமையான உணர்வுகளையும் தீமையான சிந்தைகளையும் தீமையான வார்த்தைகளையும் தீமையான எண்ணங்களையும் மாற்றிக்கொண்டு கிறிஸ்துவுக்குரிய மனப்பாங்கை நமக்குள் நாம் கொண்டிருக்கவில்லை என்றால், நம்முடைய நோன்பும் நம்முடைய ஜெபமும் அர்த்தமற்றதாகிவிடும்.
ஆக எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நினிவே நகர மக்கள் நோன்பு இருந்ததோடு மட்டுமல்லாமல், சாக்கு உடை உடுத்தினதோடு மட்டுமல்லாமல், இறை வேண்டலில் நிலைத்திருந்ததோடு மட்டுமல்லாமல், தம் தீய வழிகளை விட்டு அகன்றார்கள், கொடுஞ்செயல்களை விட்டொழிந்தார்கள். அப்படியாக ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஆண்டுடைய கடும் சினத்திலிருந்து, அழிவிலிருந்து தங்களை பாதுகாத்து கொண்டார்கள். மனமாற்றத்தோடு ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்த ஜீவனையும் வாழ்வையும் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். நாமும் கூட நம் தீய வழிகளை விட்டு அகன்று 10 கட்டளைகளுக்கு எதிராக, ஆண்டவருடைய அன்பு கட்டளைகளுக்கு எதிராக, வார்த்தைக்கு விரோதமாக, திருச்சபையின் கட்டளைகளுக்கு விரோதமாக, சகோதர அன்புக்கு விரோதமாக, நம் சிந்தையில், நம் சொற்களில், நம்முடைய செயல்களில் நாம் தீங்கை செய்து கொண்டிருப்போமானால், அந்த தீய வழிகளை விட்டு மனம் மாறி நம்மை முழுவதுமாய் ஆண்டவருடைய இரக்கத்திற்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற பரலோக பூலோக ஆசீர்வாதத்தை பூரணமாய் பெற்றுக்கொள்வோம். ஜெபிப்போமா? எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கின்ற எங்கள் அன்பு தெய்வமே, எங்களிடமிருந்து தீய வழிகளை விட்டொழிக்க விரும்புகிறவரே, நாங்கள் நோன்பிருந்தால் மட்டும் போதாது, செபித்தால் மட்டும் போதாது, மாறாக எங்களுடைய தீ செயல்களையும் விட்டுவிட்டு, கொடுஞ்செயல்களையும் விட்டொழித்துவிட்டு, உம்முடைய இரக்கத்தை நாங்கள் நாடி தேட வேண்டும் என்று இன்றைய நாளில் எங்களுக்கு சொல்லித் தருகிறீரே, உமக்கு நன்றி ஐயா. மீண்டும் ஒரு விசை எங்கள் பாவங்களோடு, எங்கள் பலவீனங்களோடு, எங்கள் குற்றம் குறைகளோடு உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம். உண்மையான மனமாற்றத்தோடு தீமைகளை விட்டழித்து பரிசுத்தத்தை நாடி தேடக்கூடிய உம்முடைய பரலோக வல்லமினால் எங்களை நிரப்பும்படி எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.